இப்ப கிளம்ப போறியா இல்லையாடா? மாட்டேன். வந்தல வெளுத்து போடுவா ராஸ்கல். சும்மா எப்ப பார்த்தாலும் பையனை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. நீ பாலை குடிடா செல்லம். எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். நீ இப்படி எல்லாம் சொன்னா சரி வர மாட்டேன். என்ன அடிச்சா? என் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க அடிக்கணும். நாங்களாம் சேர்ந்து அந்த முடிவு எடுத்தோம். அடி செருப்பால் கூப்பிடுறா அவனுங்கள. ஃபர்ஸ்ட் பீட், செகண்ட் பீட், தேர்ட் பீட். என்னடா வெங்கி கல்யாணத்துக்கு போறியா? இல்ல, பொண்ணு பார்க்க போறேன். யாருக்கு? எனக்கு. என்னது உனக்கா? நம்ம கொள்கை எல்லாம் மறந்து போச்சா? நாங்க ஒத்துக்க மாட்டோம். நான் வேணாம் தான்டா சொன்னேன். ஆனா எங்க அப்பா அடிக்க வராரு. நீங்களே சொல்லுங்கடா. எல்லாம் வண்டியில இருக்குடா. எங்க அங்கிள்? எல்லாரும் சேர்ந்து நம்ம வெங்கிக்கு பொண்ணு பார்க்க போறோம். இல்ல அங்கிள், நாங்க வரல, நீங்க போயிட்டு வாங்க. டேய் கல்யாணம் வடை பாயசத்தோட சாப்பாடு கிடைக்கும்டா. அப்ப சரி. இல்ல அங்கிள், நாங்க கையில எல்லாம் கட்டிருக்கோம். அதெல்லாம் பரவாயில்ல. ஏறுடா வண்டி. கிளம்பு. பொண்ணு வந்தவங்க பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. பிடிக்கலன்னு சொல்லிடு. இப்பயே சொல்லிட்டுமா? அவசரம் கொடுக்க பல்ல பொண்ணு வந்தோன்னு சொல்லு. நம்மளாம் கோவத்துல இருக்கோம், நீ மிக்சர் தின்னுருக்க. கோவம் பொண்ணு மேல தான், மிச்சர் மேல இல்ல. இதாங்க என் பொண்ணு. குடுமா பொண்ணு ஐஸ்வர்யமா இருக்கு. அடக்கமாவே வளர்ந்துட்டா. மாப்பிள்ளை குடுமா. பிடிக்கல. மாப்பிள்ளைக்கு காபி பிடிக்காதாப்பா. அவன் சின்ன வயசுல இருந்தே பால் தான் குடிப்பான். மாப்பிள்ள குடிக்கலாம் குடிக்கலாம். பொண்ணு உள்ள பிடிச்சிடா, எப்படா சொல்லுவ? என்ன மாப்பிள்ள பொண்ணை பிடிச்சிருக்கா? எனக்கு பொண்ணை பிடிக்கல. என்னடா சொன்ன? பொண்ணு பிடிக்கலையா? என்ன மாப்பிள்ள எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க? பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். போய் பேசுங்க மாப்பிள்ள, உங்களுக்கு இல்ல இதுதான். போயிட்டு வள வளன்னு பேசிட்டு இருக்காம எனக்கு உன்ன பிடிக்கல, உன் தங்கச்சி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. தங்கச்சி இல்லையே. அப்ப அவங்க அம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அம்மா காலத்துல இப்படி யாரையா பேச விட்டா? என்னடா பண்றான் உள்ள? பிடிக்கலன்னு சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? இரு, நான் போய் ஜன்னல் வழியா பார்த்துட்டு வரேன். ஆனா அது வரைக்கும் என் மிக்சர் யாரும் தொடக்கூடாது. வாடா. ஐயோ, அட பாவி, என்ன காரியம் நான் பண்ணிட்டேன்? இத பகிர்ந்துக்காரா இவ்வளவு தூரம் வந்தோம். டேய், நான் நம்மள ஏமாத்திட்டு போயிட்டான்டா. என்ன தம்பி சொல்ற? ஐயோ டேய், என்ன பண்றான் பாரு. என்னடா பண்ற? விடுடா. விட மாட்டேன். விடுடா. விடுடா. விட மாட்டேன். விடுடா. விட மாட்டேன். பொண்ணு விடு. விடு. விட மாட்டேன். விடுடா. விடு. மாப்பிள்ள செம ஸ்பீடா இருக்காரு. இது தாங்காது. வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான். யாரா எங்க வாசு? என்னடா முழிக்கிற? வாசுவா? வாங்க, உள்ளதான் இருக்காரு. வாங்க வாங்க, உட்காருங்க. சார் டாய்லெட்ல இருக்காரு, வந்துருவாரு. சீக்கிரம் வர சொல்லு. நான் போய் டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன் சார். ஃபுல் ஆஃப் அமீபியாஸ். ஐயா நீங்க யாருங்க? கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? யூ மீன் ரயில்வே ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன், பிளே ஸ்டேஷன் ஆர் ஸ்பேஸ் ஸ்டேஷன்? பெரிய சிட்டி ரோபா அவரு லொல்லு தனமா பேசிக்கிட்டு. ஹலோ ஹலோ மேடம், காலையிலேருந்து அவனை லாக்அப்பில் வச்சு நொங்கிட்டேன் மேடம். எனக்கு தீபிகானா யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறேன் மேடம். நீங்களே ஒரு தடவை நேராக வந்து பாருங்க மேடம். சார் இந்தாங்க சார். மேடம் இங்கே வாங்க. வாங்க மேடம், நீங்களே கேளுங்க. சார் நான் சொன்னாலும் இவர் இல்ல. என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க கொடுத்த அட்ரஸ்ல இவன் தான் இருந்தான்.
ஐயோ சாரி சார், ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஒரு அப்பாயை போட்டு அநியாயமாக அடிச்சிட்டமே. யோ 401, அந்த ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு விடியா. சாரி சார். ஐயோ சாரி. வாசு, நீ நினைச்சு என்ன கொண்டு போய் பின்னிட்டானுங்கடா. ஏன் சார் இப்படி பண்ணீங்க? நான் தான் சொல்லிக்கலாம்ல. இது நான் உன் காதலுக்காக செஞ்ச தியாகண்டா. நீங்க ரொம்ப நல்லவர் சார். அழாதப்பா, அழாத. வாசு, ஒன்னு சொல்றேன்டா, அந்த பொண்ணு கண்ணுல ஃபுல்லா சால்ட் இருக்குது. அந்த பொண்ணு மட்டும் விட்டுறாதுடா. விட மாட்டேன் சார். யாரா எங்க வாசு? ஐயோ வாசு, இதுக்கு மேல நம்ம உடம்பு தாங்காதா. அந்த லுக்லாம் வேலைக்கு ஆகாது. நீ தான் வாசுன்னு சொல்லிடு. நான் தான். டேய் இங்க இருக்கா வாங்கடா. நீங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு புரியுது. இது ரெசிடென்சியல் ஏரியா. நம்ம யாரும் இல்லாத இடத்துல சண்டை வச்சுக்கலாமா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. டேய் செல்லத்தை வண்டியில ஏத்துங்கடா. வழக்கமா இந்த கட்டையால் அடிக்கிறது, கத்தியால் குத்துறது, அருவாளால வெட்டுறது இதெல்லாம் வேணாம். பின்ன எப்படா சண்டை போடுறது? வாயால சண்டை போடலாம். கடிச்சு சண்டை போட சொல்றியா? இல்ல, ஏய் பின்ன எச்சு சண்டை போட சொல்றியா? கெட்ட வார்த்தையில திட்டி சண்டை போட்டுக்கலாம். யார் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம். கெட்ட வார்த்தையில திட்டிக்கலாமா? டேய் நீ எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறவன். நாங்கெல்லாம் உருவாக்குறவங்க. பல்கலைக்கழகம். போட்டிக்கு ரெடியா இல்லையா? டேய் ரெடிடா. இந்த சண்டையில ரெண்டே ரூல்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு, பேசின வார்த்தை யாரும் திருப்பி பேசக்கூடாது. ரெண்டாவது, யாரும் கோவப்படக்கூடாது. ரெடி, ஸ்டார்ட் மியூசிக். என் பரம்பரையா நீங்க பண்ணிட்டா காது ரத்தம். என்னடா சொல்ற? உடா உடா, இதெல்லாம் ஏரியாக்குள்ள சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டான். டேய் வண்டியடா. அண்ணே வணக்கம். நம்ம என்ன பண்ண போறோம் கனகா? முகூர்த்தத்துக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்டா. இந்த உலகத்தில் நட்பை காப்பாத்துல நான் தான் நம்பர் 1, நீ நம்பர் 2. அப்ப நானு நம்பர் 10. அது எப்படி 2க்கு அப்புறம் 3 தானே வரும்? தெரியுதுல, இப்போ மூடிட்டு உட்காரு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சாப்பாட்டுல பேதி மாத்திரையே கலக்குறோம். இதை நான் ஒத்துக்க மாட்டேன். அடா பாவி, ஏன்டா உடைச்ச? இதெல்லாம் தான் நம்ம எப்படி சாப்பிடுறது? டோன்ட் வரி மச்சான், என்கிட்ட பிளான் பி இருக்கு. என்ன? அங்க பார், வெங்கியோட அப்பா எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. அவர் எந்திரிச்சு உட்காரும் போது நான் சேரை பிடிச்சிருக்க போறேன். அவர் ஹார்ட் பேஷண்ட்டுங்கனால கீழே விழுந்தோன்னா பொட்டுன்னு போயிடுவார். கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நின்றும். எப்படி என் பிளான்? சௌக்கியமா இருக்கீங்களா? போய் உட்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா, சௌக்கியமா இருக்கீங்களா? ஐயா வணக்கம். வாங்கய்யா, சௌக்கியமா இருக்கீங்களா? உட்காரு. வந்துட்டீங்களா? ஓ வாங்க வாங்க வாங்க. வணக்கம். ஒண்ணு சேர எடு இல்ல போடு. அதை எடுத்து போடுறது. வாங்க. நல்லா வேணும். அச்சி நிறுத்துடா. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம அடுத்த பிளான் என்ன? பிளான் சி என்கிட்ட இருக்கே. சூப்பர்டா. அச்சோ காலி காணுமே. நீங்க தான் எடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க. இங்க தான் பாருங்க. ஐயரே மாலையில சிக்கிட்டு பாருங்க. நேரம் ஆயிடுச்சு. யாரும் கவலைப்படாதீங்க. யாரும் பாதப்பட வேணாம். என்கிட்ட இன்னொரு தாலி இருக்கு. மாப்பிள்ளை இருக்கா? ரொம்ப அறிவாளியா பண்ணிட்டான். கெட்டி மாறும்.